வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒன்லைனர் கொஷின்ஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து சமச்சீர் புக்கில் உள்ள நோட்ஸ் தான். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் உள்ள கடைசி லெசன். இதோட வந்து 3rd டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து வர்றது வந்து 8th ஸ்டாண்டர்ட் கூடியது. ஓகேவா? ஸோ இந்த சின்ன லெசன் தான். இந்த லெசனில் வந்து சாலை பாதுகாப்பு பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாலை பாதுகாப்பில் பேசிக்காக நமக்கு என்னென்ன தெரியுமோ அந்த விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கிறதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். எது இம்பார்ட்டனோ இயர்ஸ் இல்லை முக்கியமான திட்டங்கள் இல்லை ஏதாவது முக்கியமான கருவிகள் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பாடம் தான், பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைன்னு சொல்லி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் சாலை விபத்துக்களில் இந்தியாவில் மட்டும் எவ்வளோ % சாலை விபத்துக்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது 10% வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்தியாவில் மட்டுமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் அதிகமான சாலை விபத்துக்கள் வந்து நடக்குது. அடுத்து இந்திய சட்டப்படி ஒருவர் வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது என்ன? அதாவது லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வயது எவ்வளோ இருக்குன்னா 18 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஸோ 18 வயது நிரம்பியவராக இருந்தால் மட்டும்தான் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அண்ட் வாங்க முடியும். இது வந்து இந்தியன் ரூல். அடுத்து சாலை போக்குவரத்து சட்டம். இந்த சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்தில் எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1988ல் 1 year கழிச்சு தான் இது நடைமுறைக்கே வந்திருக்கு. 1989 தான் நடைமுறைக்கே வந்திருக்கு. ஸோ அப்போ சாலை போக்குவரத்து சட்டம் வந்து இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1989. அடுத்து சாலைகளில் உள்ள குழிகள் மற்றும் மேடுகளால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்கிறதுக்காக வாகனங்களை என்ன மாதிரியான கருவி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவி பேரு ரக்ஷா பாதுகாப்பு கருவி. இது வந்து மேடு பள்ளங்கள்ல இருந்து விபத்துக்களை தடுக்கிறதுக்காக வாகனங்களை பொருத்தப்பட்ட கருவி, பாதுகாப்பு கருவி. வாகன உற்பத்தியாளர்கள் இருசக்கர வாகனத்தை உற்பத்தி செய்யும் போதே மேக்சிமம் லிமிட் இவ்வளோதான் மேக்சிமம் ஸ்பீடு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி வடிவமைக்கிறாங்க. இது வாகனம் உற்பத்தி செய்யும் போது இருசக்கர வாகனங்களுக்கு. ஸோ அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 km/h அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகபட்ச வேகம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50 km/h தான் இருசக்கர வாகனத்தை 2 வீலர்ஸில் இருக்கணும். அடுத்து போக்குவரத்து குறியீடுகள், சிக்னல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, சிக்னல்ஸ் அப்புறம் வந்து அந்த போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா சாலையில் சத்தமில்லா நடத்துனராக, அதாவது நமக்கு வழிகாட்டியாக வந்து செயல்படுது. ஓகேவா? ஸோ கேட்கலாம், சாலையில் சத்தமில்லா நடத்துனராக அனைவரையும் வழி நடத்துவது எது அப்படின்னா போக்குவரத்து குறியீடுகள், சைன் போர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் ஃபர்ஸ்ட் கொண்டாடப்பட்ட வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 1989 தான். ஏன்னா அப்போ தான் 1989 தான் சாலை போக்குவரத்து சட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வருடமே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சாலை பாதுகாப்பு வாரமையும் இந்தியாவில் கடைபிடிக்கிறோம். போக்குவரத்தில் மனிதனோட மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் தான். ஏன்னா அந்த சக்கரம் இருக்கிறதுனால தான் நம்மளால் ட்ராவலே பண்ண முடியுது. ஸோ அப்போ போக்குவரத்தில் மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, பயனுள்ள கண்டுபிடிப்புனா சக்கரம் தான். சாலைகளில் அதிகமான வாகனங்களால் என்னென்ன மாசுபாடு ஏற்படுதுன்னா சவுண்டு, ஹாரன்லாம் தேவையில்லாமல் அடிக்கிறது, அதே மாதிரி புகை வெளியேறதுனால காற்று மாசுபாடு. ஸோ அப்போ ஒலி மற்றும் காற்று மாசுபாடு ஏற்படுது. மருத்துவ உதவியின் அவசர தேவை எண் வந்து 108 ஆம்புலன்ஸ். ஓகேவா? ஸோ இது விபத்துகள் ஏற்படும் போது 108க்கு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து புக்கில் கொடுத்ததில் நம்ம இன்ஃபர்மேஷனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். 10 சாலை பாதுகாப்பிற்கான முக்கிய விதிகள், அதாவது நம்ம சாலையில் கவனமாக போகணும் அப்படின்னா இந்த 10 விதிகளை கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ், நில் அல்லது மெதுவாக செல். இதில் என்னன்னா இந்த மாதிரி, அதாவது வரிக்குதிரை கடவுள, அதாவது லைன்ஸ், ஜீப்ரா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் ரோட்ல வந்து ஒயிட் கலர் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது அங்கே வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து போகிற இடம், பாதசாரிகள் வந்து பாதுகாப்பாக நடந்து செல்ல போகிற இடம். அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க நடக்கிறதுக்காக வழி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நின்றுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து விதிமுறை 11 அப்படிங்கிற விதிமுறை கீழே இந்த நில் அல்லது மெதுவாக செல் அப்படிங்கிறது வருது. அடுத்து இருக்கையில் வார்பட்டையை சீட் பெல்ட் போடணும். இப்போ நம்ம 4 வீலர்ஸ்ல எல்லாம் போகும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஓட்டுநராக இருக்கட்டும் சரி, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களும் சரி,
சீட் பெல்ட் போடும்போது நம்ம ஆக்சிடென்ட்டே ஆனாலும் அது வந்து 60% நம்ம உயிரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க சீட் பெல்ட் அணிகிறதுனால. அடுத்து சிக்னல்ஸை பின்பற்றணும். இது வந்து சாலை விபத்துக்களை தடுக்கிறது. ஸோ இது எந்த பகுதியில் வருதுன்னா பகுதி 119ங்கிற பகுதியில் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், சிக்னல்ஸை மதிச்சு தான் போகணும். ரெட் சிக்னல்னா நிப்பாட்டணும், எல்லோனா கவனிக்கணும், அடுத்து சிக்னல் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்னது எல்லோ சிக்னல், அடுத்து க்ரீன்னா நம்ம போகலாம் அப்படிங்கிறது. அடுத்து வேகத்தடைகளை மதிக்கணும். ஸோ வேகத்தடை போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ஸ்பீடை கம்மி பண்ணியே ஆகணும். ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் முக்கியமான இடங்கள்லாம் கண்டிப்பாக வேகத்தடை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வேகத்தோட அளவை குறைக்கணும். இந்த மாதிரியான இடத்துல சரியான வேகம் வந்து 20 km/h தான். வேகத்தோட மேக்சிமம் அளவே 30 km/h தான் போகணும். ஓகேவா, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பகுதி 112 சொல்லப்படுது. அடுத்து வாகனத்தை முறையாக பராமரித்தல். ஸோ நம்ம வச்சுருக்கக்கூடிய 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ சர்வீஸ் பண்ணி அது எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகுதா, ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்ம வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தாலே நிறைய விபத்துக்களை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பகுதி 190 சொல்லப்படுது. அடுத்து வாகனம் இயக்கும் போது கைபேசி, நம்ம ஃபோன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே கூடாது. என்னதான் அர்ஜென்ட்டாக இருந்தாலுமே சைடில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் பேசிக்கலாம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது மொபைல் என்னது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பகுதி 184 குறிப்பிடப்படுது. தலைக்கவசம் அணியும். கண்டிப்பாக 2 வீலரில் போகும்போது ஓட்டுறவங்களும் சரி பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி ஹெல்மெட் அணிஞ்சே ஆகணும். ஹெல்மெட் அணிகிறதுனால 70% தலையில் ஏற்படக்கூடிய காயங்கள் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பகுதி 129 சொல்லப்படுகிறது. வாகனத்தை வேகமாக இயக்காது இருத்தல். ஸோ ஸ்பீடாகவே வாகனத்தை நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணுறதுனாலே நிறைய விபத்துக்கள் வந்து தடுக்கப்படுது. இது வந்து பகுதி 184 சொல்லப்படுது. மற்றவர் மீது அக்கறை கொள்ளுதல். ஸோ நம்ம பக்கத்தில் ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கும் நம்ம வழி விட்டு போகிறது, அவங்களோட ரேஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம், அதே மாதிரி குடிச்சிட்டு ஓட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனாலே நிறைய சாலை விபத்துக்கள் தடுக்கப்படுது. கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கணும். குடிச்சிட்டு போகாமல் இருக்கிறது, வண்டி ஓட்டாமல் இருக்கிறது, பேசிட்டு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலே மோஸ்ட்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், நம் வாகனத்தை நல்ல கான்சன்ட்ரேஷனோட இயக்க முடியும். ஸோ இது வந்து பகுதி 185 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் 10 விதிமுறைகள். நம்ம ஒரு வண்டியை ஓட்டுறோம் ரோட்டில் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து இதில் முக்கியமான சட்டங்கள் 3 கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த இயர் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் சாலை விதிகளின் ஒழுங்குமுறை சட்டம். ஃபஸ்ட்டு நம்ம போக்குவரத்து சட்டம்ங்கிறது 1989 நடைமுறைப்படுத்தினாங்க. அடுத்து மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகள் சட்டமும் அதே 1989 தான். ஸோ அப்போ வாகனம் சாலை விதிகளுக்கான சட்டம் வந்து 1989 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மோட்டார் வாகன விதிமுறைகள் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க, இதுக்கான ரூல்ஸ் வந்து 1968 கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. 1968 சாலை பாதுகாப்பிற்கான விதிமுறைகள் ரூல்ஸ் வந்து 68 கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து கார் பூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போகணும், காரில் போகணுன்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அதிகமான மகிழுந்து செலுத்தப்படுது. அப்படிங்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறாங்க, ஒரு ஆள் தான் ஒரு வண்டியில் போகிறாங்க, அந்த மாதிரி போகாமல் ஷேர் பண்ணி போகிறது. ஓகேவா. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4-5 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்தில் போகிறது, அந்த மாதிரி கார் பூலிங் பண்ணி போகும்போது நிறைய டிராஃபிக்கை நம்ம வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி விபத்துக்களையும் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கார் பூலிங்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே பகுதியிலிருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே இடத்திற்கோ அல்லது அதே தடத்தில் செல்பவர்களையோ உடன் அழைத்து செல்வதை கார்பூலிங். அவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசனோட வந்து 7th ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 7 லெசன் வரும். ஃபர்ஸ்ட் டேர்மில் 2 லெசன், செகண்ட் டேர்மில் 2 லெசன், தேர்ட் டேர்மில் 3 லெசன், மொத்தம் 7 லெசன். அதே மாதிரி 6thலையுமே டோட்டல் 7 லெசன்ஸ் வரும். ஸோ இந்த 14 லெசன்ஸுமே பார்த்தாச்சு. இனி நம்ம பார்க்க போது ரொம்ப முக்கியமானது 8th 9th 10th அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.